ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு குறித்து உண்மை நிலவரம் வந்து என்ன அப்படின்றத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இருந்தாலும் ரேஷன் கடை ரிசல்ட்டோடைய வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜனவரி 25ஆம் மேலே ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்றத ஒரு தகவல் வந்து வெளியாயிருந்துச்சு. இன்று வந்து பார்த்திங்கன்னா 25 இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் என்றைக்கு வெளியாகுமா? ஸோ இல்லை இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ தான் வந்து ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகும். ஸோ உண்மை நிலவரம் வந்து என்ன? ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங்காக வந்து போயிட்டு இருக்குது? எதனால் ரிசல்ட்டு அப்டேட் வந்து பண்ணலை? இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸெல்லாம் வந்து எப்படி நடந்திருக்கு? அவங்களுக்குள்ள எப்படி தான் வந்து நடந்துருக்கு? இன்னும் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிந்திருக்கா? இல்லையா? இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு, இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டு இந்த மாதமாச்சும் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்களா? உண்மை நிலவரம் வந்து என்ன? எதன் பேஸ் பண்ணலாம் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள இன்னும் வந்து ப்ராசஸ் முடிந்ததா? இல்லை இன்னும் வந்து முடியாமல் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணல் முடித்துவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் அப்டேட் ஆகுமா? அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் எப்போ அப்டேட் ஆக போகுது, என்ன டேட்டில் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க, உண்மை நிலவரம் வந்து என்ன அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இருந்தாலும் ரிசல்ட்டு வெளியாகிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா? அதனால் இது குறித்து உண்மை நிலவரம் தான் கொடுக்க போகிறோம். டிஆர் ஆப்ஸ் மூலமாக என்ன தகவல் கொடுத்துருக்காங்க, நேற்று நம்ம கால் பண்ணி கேட்கும்போது என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டுத்துறை அமைச்சர் கருப்பண்ணன் அவர்களும் பார்த்தீங்கன்னா நேற்று செய்தியாளர்கள் வந்து சந்திக்கும் போது என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே ஆவலுடன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும் இல்லையா? இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே ஆவலுடன் வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கிற தேர்வாளர்கள் அனைவருமே இந்த வேலைக்காக தான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். அதுக்கான ரிசல்ட்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் மாதமே வந்து பார்த்திங்கன்னா வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பெரும் கனமழை பெய்தது, இதன் காரணமாக தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இதைத் தொடர்ந்து பொங்கல் வந்தது. பொங்கல் காரணமாகவும் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இதைத் தொடர்ந்து 20ஆம் தேதிக்கு மேலே பொங்கல் முடிந்தோடனே அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இனிமே 25 டேட் வந்து ஆயிடுச்சு, இனிமேல் அப்டேட் பண்ணல. என்ன நிலவரம், உண்மையான நிலவரம் வந்து என்ன அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு 90% தான் வந்து முடித்திருக்காங்க. அந்த ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு 2, 3 நிலைகள் வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த நிலைகள் 3வது நிலை வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்து டிஆர்எஸ் மூலமாக கிடைத்திருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்னா இந்த மாதமாச்சு வெளியாகும் அப்படின்னா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா? ஜனவரி லாஸ்ட் வீக்கில் நாங்கள் வந்து அப்டேட் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கிலேருந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்றது தான் தகவல் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா இது வரைக்குமே 90% முடித்துட்டாங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து முடித்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரெடியாக தான் வந்து இருக்குது. இன்னும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2, 3 நாட்களில் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு திங்கட்கிழமையிலேருந்து வெளியாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் அதிரடியாக ஒரு சூப்பரான அப்டேட் தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. அவங்க வந்து நம்ம வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் கொடுக்க மாட்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட்டுத்துறை அமைச்சரும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து சில ப்ராசஸ்க்கெல்லாம் வந்து இருக்குது. அதை முடித்த உடனே நாங்கள் ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு 27ஆம் தேதி கன்ஃபார்மாக வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ப்ராசஸிங்லாம் முடிந்திருக்கு. இன்னுமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் வந்து முடியாமல் இருக்கு இல்லையா? அந்த நேர்காணல் முடித்து விட்டு தான் ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்னு வந்து அனைவரோட கேள்வியும் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நிறைய கேள்விகள்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வெளியாகுமா அப்படின்னா இல்லை. இனிமே அவங்களுக்கு பின்னர் தேதி வந்து அறிக்கப்பட்டாங்க இல்லையா? திங்கட்கிழமையிலேருந்தே அவங்களுக்கு நேர்காணல் வந்து நடக்கும். சில மாவட்டங்களுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுப்போம் அப்படின்றது தான்
ஸோ ஒரு டிஆர்எஃப்னும் அஃபீஷியலாக வந்து கிடைத்திருக்கு. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக அப்டேட் ஆகும் அப்படின்னா பிடிஎஃப்பாக தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த ரிசல்ட்டு எஸ்எம்எஸ் மூலமாக வருமா, மெயில் மூலமாக வருமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. ஸோ அதில் இதில் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, இந்த ரேஷன் கடை வேலையில் விற்பனையாளர் மற்றும் கட்டணத்தில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான குறுஞ்செய்தி வந்து வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரு, ஸோ அவங்கள வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டுமே இதில் அந்த குறுஞ்செய்தி வரும். இருந்தாலும் அதை யாரும் நம்பக்கூடாது. ஸோ அதனால் அவங்களுடைய ஆஃபீஸில்னா வெப்சைட்டில் வந்து பிடிஎஃபாக வெளியிடுவாங்க. அந்த பிடிஎஃப் மூலமாக நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதில் வந்து செலக்ட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆகும். ஸோ அதனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டு கூடிய விரைவில் இன்னும் திங்கட்கிழமையிலேருந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் அனைவருமே எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக தான் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யாருக்காச்சும் முன்னுரிமை வந்து கிடைத்திருக்கா, செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% முடித்துட்டாங்க. மீதி 2 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா முடித்துடுவாங்க. ஸோ இருந்தாலும் இன்னும் வந்து சில மாவட்டங்களுக்கு நடக்காமல் இருக்குது. அதெல்லாம் முடித்துடுவாங்க. ஸோ இருந்தாலும் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏற்கனவே வந்து போயிருந்தீங்க இல்லையா, ஸோ இன்டர்வியூவில் வந்து போயிருந்தீங்க. அதில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள்லாம் வந்து கேட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து சில பேருக்கு வந்து கேள்வி கேட்டுருப்பாங்க, சில பேருக்கு கேள்விகளே எனக்கெல்லாம் வந்து கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலெல்லாம் யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. ஸோ அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து நல்ல கேள்விகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கேள்விகள் வந்து கேட்டுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர், நீங்கள் என்ன ஊர், என்ன பண்ணுறீங்க, இது மாதிரியெல்லாம் வந்து சிம்பிளான கொஸ்டின்லாம் வந்து கேட்டு விசாரித்து சரி ஓகே போங்க அப்படின்னு இண்டிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து தவற விட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம கேள்வி கேட்கும் போதே வந்து அப்போயே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நம்ம செலக்ட் ஆக மாட்டோமா அப்படின்றத இதில் வந்து நிறைய பட்டுக்காடுகளும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லிட்டு வராங்க. அது இருந்தாலும் எந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தெரியல. இருந்தாலும் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் வந்து அதில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு திறமை, அனைத்துமே மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள்லாம் வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து இருந்திருக்கும். அதனால் இப்போ வருகின்ற திங்கட்கிழமை வந்து உங்களுடைய ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ரெடியாக தான் வந்து சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரெடியாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து அப்டேட் பண்ணல. திங்கட்கிழமையிலேருந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அஃபிஷியலாக அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. இந்த இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலையா அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். இருந்தாலும் நீங்கள் ஒரு வருடம் 2 வருட காலங்களுக்கு டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக ஆகிடுவாங்க. சரி, இதில் இந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்தது அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸிங் அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு தேடி வரும். அதில் மீண்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். நீங்கள் என்னென்ன முடித்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கடையில் உங்களுக்கு வந்து ஒர்க்கு அப்படின்றத சொல்லிவிடுவாங்க. அதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு முடிந்த உடனே கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு திங்கட்கிழமையிலேருந்து அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரி ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.